நான் தான் உங்க ஹெல்த் அட்வைசர் பெனாசர் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, இன்றைய காலகட்டத்தோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்ம அதை எப்படி மாத்தலாம்ன்றதான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. காலகட்டத்தோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? காலைல 9 மணிக்கு எந்திரிக்கிறது, 10 மணிக்கு சாப்பிடுறது, மத்தியானம் லஞ்ச் 4 மணிக்கு சாப்பிடுறது, நைட்டு 10-11 மணிக்கு சாப்பிடுறது, விடிய விடிய இன்டர்நெட் பாக்குறது, இது எல்லாமே தான் இந்த காலகட்டத்தோட லைஃப் ஸ்டைல். இதனால அவங்களுக்கு நிறைய விதமான நோய்கள் அவங்கள சேருது. அதை எப்படி தடுக்கலாம், எந்த விதமான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் சொல்றாங்களே, இது என்ன லைஃப் ஸ்டைல்? நம்ம வாழ்றதுக்குரிய காலத்தை குறுகிய காலமா ஆக்குறத விட நெடுங்காலமா ஆக்குறதுக்காக தான் நம்மளோட லைஃப் இருக்கணும். ஆனா இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தோம்னா, நம்ம நெடுங்காலமா வாழ்றத விட குறுகிய காலத்துக்கு தள்ளப்படுறோம் சீக்கிரத்துல. இதனால டெத்து, பலவிதமான நோய்கள் எல்லாமே மக்களை ஆள்கின்றது இன்றைய கால. இந்த ஒழுங்கற்ற லைஃப் ஸ்டைல் முறைய நம்ம சரி செய்ய சில வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறைகள் என்னென்னன்றதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தூக்கம். இந்த தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூக்கம் சரியில்லைன்னா நம்மளால எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா தூக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கூல்ல போய் தூங்கும், மிஸ்டர் அடி வாங்குவோம். பெரியவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தூக்கம் சரியில்லைன்னா அவங்களுக்கு பலவிதமான நோய் அவங்கள தாக்கும். குழந்தைங்களுக்கு தூக்கம் எவ்வளவு மணி நேரம் தேவை? 14 மணி நேரம் தேவை. குழந்தை கண்டிப்பா 14 மணி நேரம் தூங்கினாதான் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். இல்லாட்டி அதுக்கு காய்ச்சல் வரும், டயரியா வரும், அந்த மாதிரி பலவிதமான நோயை அதுவும் சந்திக்கும். அடுத்து பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம். அந்த 8 மணி நேரம் தூக்கம்னா அவங்க ஹாப்பியா இருக்கலாம். அப்ப இந்த ஹாப்பியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம என்ன தேவை? ஃபர்ஸ்ட் தூக்கம் தேவை. இரண்டாவது வழிமுறை மனசோர்வு. இந்த மனசோர்வு நம்ம எதனால? அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொல்றோம்? இந்த தூக்கம். இந்த தூக்கம் சரியா இல்லைன்னா நமக்கு எல்லார்ட்டையும் பலவிதமான இன்னல்களை நம்ம பார்ப்போம். அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பா மனசோர்வு ஏற்படும். அப்ப இந்த மனசோர்வை தீர்க்கணும்னா, நம்ம மனசோர்வுல வெளி வரணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்க, அவங்க நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுல இல்லாம அவங்க நம்மளை திட்டாங்க, அதுல நம்ம எப்படி வெளிவரும்? நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், நமக்கு பிடிச்ச விஷயத்தை சாப்பிடலாம், பாட்டு கேட்கலாம், வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செயல்பட்டோம்னா நம்ம மனசோர்வுல வெளிவரலாம். மூன்றாவது சூரிய ஒளி. நமக்கு தேவையானது சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளினாலதான் நமக்கு விட்டமின் டி நம்ம பாடியில டெபாசிட் ஆகும். அந்த விட்டமின் டி நமக்கு பாடியில டெபாசிட் ஆனா நமக்கு தேவையான கால்சியம் நமக்கு அதிகமா கிடைக்கும். நம்ம அந்த சூரிய ஒளினால நமக்கு செரோட்டின் என்ற மெலனின் நம்ம பாடியில செக்ரேஷன் ஆகும். இந்த ஹார்மோன் செக்ரேஷன் ஆகும். இந்த ஹார்மோன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம எப்போதுமே ஒரு ஹாப்பினஸா இருக்கும். அப்ப டெய்லி மார்னிங் நம்ம அதுக்காக ஒரு 15 நிமிஷம் செலவிடுறதுல நமக்கு தப்பே கிடையாது. நான்காவது தண்ணீர். நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணி இல்லைன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும். டீஹைட்ரேஷன் ஆகும், அதனால மயக்கம் வரும், அதனால கிட்னி டிசீஸ்லாம் வரும். அப்போ நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அளவா எடுத்துக்கணும். நம்ம இப்போ 3 லிட்டர் அளவா குடிக்கிறது கிடையாது. அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். பெரியவங்களா இருந்தா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் எடுத்துக்க முடியல அப்படின்னா 2 லிட்டர்ல இருந்து 2 லிட்டராவது எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு நுரையீரல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு. டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு ஏத்தாப்புல நீங்க தண்ணி எடுக்கணும். குழந்தைங்களா இருந்தா 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா அவசியம் தேவை. அந்த தண்ணி எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு சரியான உடல்ல வளர்ச்சி ஏற்படும். இந்த 5வது தான் ரொம்ப 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 முக்கியமானது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணணும். இயற்கை காய்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க. வீட்லயே நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்க. வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் எடுத்துக்கோங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையா கிடைக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. ஒரு வடை சாப்பிடலாம், அதுக்கு பதிலாக அதை வீட்டுல பருப்பு உருண்டை குழம்பா வச்சு சாப்பிடுங்க. நீங்களா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் மெத்தடை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றாப்புல சாப்பிடுங்க. வெளியே போய் பீஸா, பர்கர், சிக்கன் தந்தூரி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃபிஷ் ஃபிங்கர் அந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, தவா ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு ஆரோக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது 6வதா பார்க்க போறது யோகா. இந்த யோகா சின்ன வயசுல இருந்து குழந்தைக்கு இப்ப கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. நம்ம டெய்லி குழந்தைங்களை யோகா எதுக்கு அனுப்புறோம்னா, அது யோகா செஞ்சா மன அமைதி கிடைக்கும், நிறைய விஷயத்துல கான்சென்ட்ரேட் கிடைக்கும். ஒரு விஷயத்த நம்ம முடிக்கிறோம்னா அதுல ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்கும்.
இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது உடற்பயிற்சி. நம்ம தினமும் உடற்பயிற்சி செஞ்சோம்னா உடலுக்கு எந்தவித நோயும் நம்மளை தாக்காது. காலையில எந்திரிச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சினா வாக்கிங் போகலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஜாக்கிங் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல உடற்பயிற்சி 15 மினிட்ஸ் உடற்பயிற்சி பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கும். கேலரிஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். வெயிட் போடாது, தொப்பை போடாது. இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம உடல் வந்து கண்டிப்பா மாறும். இந்த லைஃப் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இந்த லைஃப் ஸ்டைல் வீடியோ மூலமா நாங்க என்ன இதை மாத்திக்கலான்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.